ரத்தினம் படம் எப்படி சொல்றதுன்னா வேணாம் தேவையில்லாம எதுக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆகி போச்சுங்க. வெயில ஒரு 3 மணி நேரம் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் பார்த்தா அம்மு சத்தம் தான் கேக்குது. என்னன்னு பார்த்தா படம் ஓடிட்டு இருக்குது. தேவையில்லாத ஒரு கார் சீன் வச்சிருந்தானுங்க, மரணமா இருந்தது. பார்த்து இன்னும் 4 நாள் தூக்கம் எக்ஸ்ட்ராவா தான் வரும். கதை வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் சென்டிமெண்ட் அப்படின்லாம் சொல்லி எல்லாத்தையும் ஏமாத்துறாங்க. கருவமும் இல்ல கதையில. ஓகே படத்துல ஓவரால் சமுத்திரக்கனிக்கு எனக்கு ஓகேவா தெரிஞ்சதுண்ணா, நல்லா பண்ணிருக்காருண்ணா. மத்த படங்களை விட்டு சமுத்திரக்கனி இதுல பெஸ்டா பண்ணிருக்காருன்னு சொல்லுவேன். பெரிய பாட்டு எல்லாம் கிடையாது. கௌதம் நீங்க வந்தீங்களா, மைக் கொடுத்தீங்கல்ல, மைக் கொடுத்த நேரம் கூட இருக்காது, அவ்வளவுதான் போயிருவாரு. படம் வந்து ஆவரேஜா எப்படிலாம் இருக்குல்ல, ஆவரேஜ் தான் படம், ஆவரேஜ் தான். படத்துல வந்து மேக்ஸிமம் மியூசிக் நல்லா இல்லன்றாங்க. மேக்ஸிமம் மியூசிக் நல்லா இல்ல, நல்லா தானே சொல்லிருக்காங்க, நல்லாதான் சொல்லிருக்காங்க, நல்லா இல்ல நல்லாதான் சொல்லிருக்காங்க, நல்லா இல்ல. யோகி பாபு தான் பிரதர். நான் என்ன சொல்றேன், யோகி பாபு வந்து எல்லா படத்துலயும் ஒரு கால் ஷீட் கொடுத்துறாரு. 3 நாள் 4 நாள் கால் ஷீட் இருந்திருக்க மாட்டிருக்கு, ஃப்ரீயா இருக்குன்னு நினைச்சிருப்பாரு. வச்சிருந்த கால் ஷீட் கொடுத்துருக்காரு. வந்து சும்மா அவங்க வீட்டுல பேச வேண்டியதெல்லாம் இங்க பேசிட்டு இருக்காரு. காமெடி தேவையில்லாம காமெடி போடணும் அப்படின்னு போட்டு புகுத்தி வச்சிருக்காங்க. காமெடியே தேவையில்ல. சொல்லுங்க. ரத்னம் படம் வந்து ஓகேங்க, ஒன்ஸ் ஒரே ஒரு டைம் வந்து நீங்க ஏசில நல்லா குழுன்னு காத்து வாங்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ரத்னம் படம் பாத்துட்டு போங்க. படம் ஃபுல்லா வந்து ஃபைட் தாங்க, ரத்னம் கிடையாது. இந்த படம் பேர் ரத்தம். டைட்டில் நல்லா இருக்கு, இந்த டைட்டிலே வச்சிருக்காங்க. ஆமா, என்னன்னா வந்து ஹீரோயின் கெமிஸ்ட்ரி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. ஹீரோ வந்து ஹீரோயின் வந்து அம்மாவா தான் பாக்குறாரு. அதனால அது வந்து டோட்டலா வேற ட்ராக். படம் ஃபர்ஸ்ட் ஹாஃபும் ஃபைட், செகண்ட் ஹாஃபும் ஃபைட். ஒரே ஒரு டைம் வந்து பாத்துட்டு போலாம். கண்டினியூ கூட உண்மையில வேற இல்ல. 3 டைம் பார்த்தேன் மார்க் கண்டினியூ. ஏன்னா அதுல எஸ் ஜே சூர்யா சாரோட ஆக்டிங்கும் வேற லெவல், சார் ஆக்டிங்கும் வேற லெவல். அது டோட்டலா வேற பார்ட், இது வேற பார்ட். சண்டை போலி தாமிரபரணி ரீரிலீஸ் பண்ணா கூட அவ்வளவு கூட்டம் வரும். பட் இது ஒஸ்ட் படம். அவங்க வந்து அவங்க நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க, நல்ல ஆக்டர் தான். கெமிஸ்ட்ரி கிடையாது, டோட்டலா வேற பார்ட். சமுத்திரக்கனி சார் ஆக்டிங் வேற லெவல், அவரு சொல்ல தேவையில்லை. பூஜை பார்ட் 2 பார்த்த மாதிரி இருந்துச்சு. அதுல வந்து எப்படின்னா சூரி, இதுல வந்து நம்ம யாரு யோகி பாபுவும் மொட்டை ராஜேந்திரன் அப்படி நல்லா இருந்துச்சு. ஓரளவு பாக்கலாம். மியூசிக்ல அதான் ஒரு நிமிஷத்துக்கு மியூசிக் போட்டிருக்காங்க. ஆமா, அழுதா மியூசிக், குடிஞ்சா மியூசிக், உட்கார்ந்தா மியூசிக், அந்த மாதிரி. ஒன்னு ஸ்டோரி ஒரு லைன் ஸ்டோரி என்னன்னா, ஒரு நிலத்துக்காக ஒரு கூட்டமே வந்து சண்டை போடுது. அதான் பார்த்தாலே தெரியல, செம்ம வேறுவாங்க. அந்த அளவுக்கு ஆக்ஷன்ஸ், பயங்கர ஆக்ஷன்ஸ் இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் இவ்வளவு நேரம் வந்து ஆக்ஷன் சீன்ஸ் இருந்தது, நல்லா இருந்தது. ஆனா உண்மையில சொல்லலாம், நம்ம பழைய விசால் படங்கள் பார்த்த மாதிரி இருந்தது. அவர் சொல்லலாம் வேணும், ஆரம்பத்துல இருந்தே ஆக்ஷனுக்கு பஞ்சமே இல்லாம பண்ணுவாரு. பஞ்சமே இல்லாம பண்ணிருக்காரு. நிறைய விஷயங்கள் இன்டைரக்டா பேசின விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒருவேளை சமுத்திரக்கனி சார் வந்து இன்க்ளூட் பண்ணாரா என்னன்னு தெரியல. நிறைய நீட் சர்வீஸ், கலப்பு திருமணங்களையும் கொஞ்சம் அந்த காலத்துல அக்செப்ட் பண்ணிருக்காங்கிற. அதான் ஃபுல் ஆக்ஷன். ஆக்சுவலி வந்து நம்ம கதையா பாக்குறோம் அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. இதுல வந்து ஃபுல் ஆக்ஷன். ஒருவேளை ஹரி சாருக்கு ரொம்ப அளவுக்கு அதிகமான கோபத்தை இதுல காட்டியிருக்காரான்னு தெரியல. அந்த அளவுக்கு இருந்தது. ஆக்ஷன் இல்லாம இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாமா தோணுது எனக்கு. கதை ரீதியா கொண்டுட்டு போயிருக்கலாமோ நிறைய அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. மேக்சிமம் தெலுங்கு படம் ஸ்டைல்ல ஆக்ஷன்ஸ் ஃபுல்லாவே. அது நம்ம விசால் சார் லாஸ்டா வந்து ஒரு வேஷ்டி கட்டிட்டு இறங்குவாரு. நம்ம பழைய படத்துல பார்த்திருப்போம், அவர் இறங்கின அந்த ஸ்டைல். இந்த ஸ்டைல் வந்து இதுல கொண்டுட்டு வந்திருந்தாரு, அது நல்லா இருந்தது. சார் அவங்க ஹரி சாரோட காம்போ நல்லாதான் இருக்கு. அவருக்கு ஏற்ற விசால் சாருக்கு ஆக்ஷன் தான். யோகி பாபுவோட அவரோட காமெடியா இருக்கட்டும், மொட்டை ராஜேந்திரன் அவரோட காமெடி, எனக்கு அவங்க 2 பேரோட காமெடி ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த மாதிரி இருந்தது. நல்லா எனக்கு ஹரி சார்ட்ட ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா யோகி பாபுவோட டான்ஸ் பார்த்தேன், எனக்கு ரொம்ப சீரியஸா ஆக்ட் பண்றது, எல்லா விஷயமும் பண்ணிட்டாரு. இப்ப வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு, டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்து பெரிய லெவல்ல ஹீரோ ஆயிடுவாருன்னு நினைக்கிறேன். அவரோட கேரக்டர்னு சொல்றதை விட அவர் அந்த கேரக்டராவே வாழ்ந்துட்டாருன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இருந்தது, சூப்பரா இருந்தது. உண்மையிலே இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா சமுத்திரக்கனி சாரோட ஆக்டிங் தான். ஒரு ஒரு ரவுடி, ஒரு கட்ட பஞ்சாயத்துக்காரர், ஒரு எம்எல்ஏ, அவரால் நல்லது செய்ய முடியும், ரவுடியா இருந்து நல்லது செய்ய முடியுங்கிற விஷயத்த சமுத்திரக்கனி சார்கிட்ட காமிச்சதான் நல்லா இருந்தது. அவங்க நார்மல் தான் சார், ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஓடியே கூட வருவாங்க. அவங்கள பாதுகாக்கிறது தான் கதை முழுக்க அதுதான் போயிட்டே இருக்கும். ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி பாதுகாக்கணுங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த விஷயம்லாம் நல்லா. அதான் ஓவர் ஃபைட் காமிக்காம கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம், அதுதான் நான் யோசிச்சது. மத்தபடி வேற ஒண்ணும் இல்லை. மியூசிக் அதான் தெலுங்கு சண்டை காட்சி, அதுக்கான மியூசிக் என்னவோ அதை கரெக்டா கொடுத்துருக்காங்க. சாங்ஸ் வந்து அந்த நான் ரொம்ப சொல்ல முடியாது, சாங் ரொம்ப சிம்பிள். ஏன்னா அவங்க எங்களுக்குள்ள ஓவர் ரொமான்ஸோ ஓவர் இதுவோ கிடையாது. ஜஸ்ட் ஃப்ரெண்டுங்கிற மாதிரிதான் இருக்கும். பண்ற மாதிரியே காமிச்சிருக்க மாட்டாரு. அந்த ஒரு விஷயம் நல்லா இருக்கும். அதாவது நம்ம நார்மலா வந்துட்டு லவ் பண்ணும்போது இருக்கக்கூடிய அந்த வாடி பொடிங்கிற வார்த்தையை கூட விட்டுருப்பாரு. வாமா போமான்னு சொன்னது, அதுக்கு ஒரு விஷயம் வேற வச்சிருப்பாரு. அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாப் கொஞ்சம் லாகு, செகண்ட் ஹாப் ஓகே, நல்லா விறுவிறுப்பா போச்சு. ஆனா சண்டை காட்சி மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கு.